Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உள்ளி வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு 8 உள்ளி வடை கிடைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் காயப்பொடி, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் மிளகாய் பொடியை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க. வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். வெங்காயமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உள்ளியோட நல்லா வராது. ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காம உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கணும். இப்போ நம்ம உள்ளி வடையை பொரிச்சிடலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. வடை முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஒரு சைட் கலர் மாறின உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வெந்துடும், உள்ளே வேகாது. அது 5 to 7 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான உள்ளி வடை தயார். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.